ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சென்ட் ஹெல்ப் இந்த மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கதை என்னென்னா, ஹீரோயின் ஒரு ஆஃபீஸில் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாள். அவள் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அவனோட எம்டி வந்து, நான் உன்னோட பேரை சொல்லி கிரெடிட் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு, அவன் இவள்கிட்ட உள்ள டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டுட்டு மீட்டிங்கில் போயிட்டு அந்த இதை வந்து அவளோட நேமை குப்பை தொட்டியில் கசக்கி போட்டுட்டு, இந்த ப்ராஜெக்டை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கிரெடிட் வாங்கிக்கிடுவேன். இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் வந்து நேராக வந்து அவனோட பாஸை போய் பார்த்து, சார் இது மாட்டிக்கு நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணதுன்னொன்னே ஆஃபீஸ் மீட்டிங் ரிலேட்டிவாக நம்ம ஹீரோயினு, அப்புறம் கம்பெனியோட பாஸு, எம்டி எல்லாம் ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் விஷயமாக கிளம்புவாங்க. அப்போல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளைட்டில் போயிலையும் சின்சியராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆனால் அவங்களோ கம்பெனியோட பாஸு, எம்டி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயினியோட ஃபன்னி வீடியோனா இருக்கும், அதெல்லாம் போட்டு பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயின் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுவாள். இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க, நம்ம எதுக்கு இந்த கம்பெனிக்காண்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் பண்ண ப்ராஜெக்டையும் வந்து அவள் வந்து டெலீட் பண்ணிடுவாள். அந்த டைம் பார்த்து ஃப்ளைட்டில் ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிரும். அப்போ ஃப்ளைட்டில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க, இது மாட்டிக்கு சீட் பெல்ட் போட்டுக்கிறங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் பெல்ட் போடாமல் சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னால செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஃப்ளைட்டோட சைடு ஜன்னல்லாம் உடஞ்சி 2 பேரும் சீட் பெல்ட் போடாத 2 பேரும் வெளியில் போய் இறந்து செத்து போயிடுவாங்க. ஃப்ளைட் என்ன ஆகும்னா அப்படியே கடலுக்குள்ளே போயிடும். கடலுக்குள்ளே போயில ஹீரோயின் வந்து சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அவள் அப்படியே மேலே வந்துடுவாள். மேலே வந்தோடனே கடல் அலை வந்து அடிச்சுக்கிட்டு வந்துட்டு ஒரு தீவில் வந்து கரை ஒதுங்கி கிடப்பாள். கரை ஒதுங்கி கண்ணு முழிச்சு பார்த்தா தீவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே சுற்றி பார்ப்பாள். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஒரு சைடு நடந்து போவாள். நடந்து போகையில் இன்னொரு பக்கம் தீவோட இன்னொரு பக்கத்தில் வந்து கம்பெனியோட பாஸ் வந்து அடிச்சுட்டு வந்து கிடப்பேன். உயிர் இருக்கா என்ன ஏதுன்னு திருப்பி பார்ப்பாள். உயிர் இருக்கான். அவனை பிரட்டி பார்க்கையில் அவனோட கால் வந்து நல்லா உடஞ்சிருக்கான். கால் உடஞ்சி பார்த்துட்டு ஹீரோயின் அவனை வந்து பொறுமையாக இழுத்து கொண்டே ஒரு மரத்தடியில் வச்சுட்டு கையில் கிடைக்கிற ரோப்பு கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கூடாரம் ஒன்று செட் பண்ணுவாள். செட் பண்ணிவிட்டு அந்த கூடாரத்தில் வந்து பாஸை படுக்க வச்சுவிட்டு அவனை படுக்க வச்சுட்டு இவன் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணினா வேணும்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் நோண்டி கிண்டி கொட்டாச்சி அதுக்கு வச்சு இலைகளை வச்சு நைட்டு மழையில் பெஞ்சா இந்த தீவில் சர்வே பண்ணுறதுக்கு தண்ணி கிடைக்கும்னு சொல்லி நோண்டி வைப்பாள். அதேபடியே அன்றைக்கி நைட்டு வந்து மழை பெய்யும். மழை பெஞ்சோடனே அந்த கொட்டாச்சியில் உள்ள தண்ணியில் குடிச்சிட்டு இருப்பாள். மறுபடியும் போயிட்டு மீன்னா போயிட்டு வேட்டையாடி கொண்டு வருவாள். அதை சுட்டு அவனோட பாஸுக்கிட்ட கொடுப்பான். ஆனால் அவன் வந்து ரிச்சாகவே வாழ்ந்ததுனால சாப்பிட வந்து ரொம்ப செருக்கு பண்ணுவேன். ஆனால் நீ இதை சாப்பிட்டா தான் இந்த தீவில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாள். இவன் ஹீரோயினியோட சண்டை போட்டிருப்பேன். அவள் விட்டுட்டு போயிருப்பாள். அப்புறம் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் மயங்கி போய் கிடப்பேன். சரி இருந்துட்டு வேட்டையாட போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு காட்டு பண்ணியை வந்து வேட்டையாட போவாள் நம்ம ஹீரோயினி. அதேபடிக்கு காட்டு பண்ணியை வேட்டையாடிட்டு வந்துட்டு அதை சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு இருப்பாள். அப்புறம் வந்து அவன் வந்து ஹீரோயினியோட கொஞ்சம் ஜெல்லாயிருவேன். ஜெல்லானோடனே இவன் வந்து கூட்டி கொண்டு போய் காட்டுவாள். உனக்கு இப்போ கொஞ்சம் கால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு, இதுதான் தீவு, இந்த தீவுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி சுற்றி காட்டுவாள். காட்டிட்டு அந்த பாறையிலேருந்து திரும்பும்போது ஹீரோயின் வந்து தவறி விழுந்துருவாள். தவறி விழுந்த ஹீரோயினி வந்து நம்ம ஆளு தான் காப்பாற்றுவான். காப்பாற்றிட்டு வந்தோடனே ஹீரோயினுக்கு வந்து இவன் மேலே ஒரு லவ் வந்துடும். ஆனால் அவனுக்கும் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். இவளுக்கே தெரியாமல் இவளோட ஃபுட்டில் மயக்க மருந்தை கொடுத்துருவா. ஆனால் அவள் வந்து காலைல தூங்கி எந்திரிக்கல, நார்மல் தான் நினச்சிக்கிட்டு எந்திரிப்பாள். மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு பெரிய சூறாவளி புயல் வந்துடும். அந்த புயலில் இவ கட்டி வச்சது எல்லாமே இடிஞ்சு போயிடும். பாஸ் என்ன பண்ணுவான்னா, உனக்கு நான் சாப்பாட்டு விருந்து தரேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் வந்து மயக்க மருந்தை கொடுத்துட்டு இந்த கடல்லேருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணுவேன். அவன் ஒன்று பாய்மரம் ஒன்றை கட்டிட்டு போவேன். ஆனால் தப்பிச்சு போக முடியாது, அடிச்சுட்டு வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, இவன் சாப்பிட்ற புட்டில் அவள் வந்து ஒரு ஆக்டோபஸை கொடுத்துருவா. அதனால இவனுக்கு உயிர் மட்டும் இருக்கும், எந்த ஒரு இதுவும் வந்து செயல்படாது. இப்படி இருக்கல நீ இது மாதிரி தப்பிச்சு போனீங்கன்னா உன்னோட இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோன்னு சொல்லுவாள். அவனோட ஃபியான்சி அவனை தேடி அந்த தீவுக்கு வந்திருப்பான். ஆனால் அந்த தீவுக்கு வந்தவள ஹீரோயின் வந்து மெதுவாக கூட்டி கொண்டு ஒரு மலை உச்சியிலேருந்து கொண்டு வருவாள். ரெண்டையும் கொண்டு